எப்பா இப்படியே ஒரு வழியா வீடு வந்து சேர்ந்தாச்சு. இந்த ஆபீஸ்ல லீவு கேட்டு வர்றதுக்குள்ள உயிர் போயில்ல உயிர் வருது. இனி ஒரு 10 நாளைக்கு ஃப்ரீ படட்டும் நல்லா என்ஜாய் பண்ண வேண்டியதான். அது இருக்கட்டும். என்ன வீட்டுல ஒருத்தரையும் வெளியே காணும். வீட்டுல ஃபங்க்ஷன் வச்சுட்டு இப்படியா இருக்கிறது வீடு? நல்ல கலகலன்னு இருக்க வேண்டாமா? டேய் சின்னவனே, அண்ணே, என்னடா எப்ப வந்த? சொல்லாம திடுதுப்புன்னு வந்து நிக்கிற. இப்பதானே வந்தேன். வீட்டுல விசேஷம் என்னது உடனே புறப்பட்டு வந்துட்டியாக்கும். ஆமண்ணே, நேத்து பெரியண்ணே எப்ப இந்த விஷயத்த சொன்னாங்களோ உடனே கிளம்பிட்டேன்ல. சரி சரி, வெளியே நின்று எல்லாத்தையும் பேச வேணாம், வா உள்ள போவோம். எங்கண்ணே எல்லாம் வீட்டுல தானே இருக்காங்க? ஆமாப்பா, எல்லாம் உள்ளதான் இருக்காங்க. அம்மா, அண்ணி, சரசு. என்னப்பா எதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு கிடக்க? மா, யார் வந்திருக்கான்னு பாருங்க. ஐயா, போச்சுடா, இனி யாராலையும் உங்களை சமாதானப்படுத்த முடியாது. தம்பி எப்படியா இருக்க? உடம்புலாம் பரவாயில்லையா? அம்மா, நான் நல்லாதாம்மா இருக்கேன். ஒன்னும் இல்ல. இப்ப நீ எதுக்கு இப்படி அழற? என் பிள்ளை என்னை விட்டு கண்ணு கெட்ட தூரத்துல போய் வேலை செஞ்சுட்டு கிடக்கான். அவன் எப்படி இருக்கானோ என்னன்னு தெரியாம தானும் நான் பண்ற பாடு எனக்கு தான் தெரியும். அம்மா, நல்லாதாம்மா இருக்கேன். உன் பிள்ளைக்கு ஒரு குறையும் இல்ல. நீ அழாத. என்னத்துக்கு அப்படி அங்கெல்லாம் போய் கஷ்டப்பட்டுட்டு கிடக்கணும்? நம்ம கிட்ட இல்லாத காசா பணமா? இனி வந்துட்டல்ல, அம்மாவோடய இருந்துடுயா இங்கேயே. சரிம்மா, நீ அழறத நிறுத்த. பாரு என் பிள்ளை எப்படி துரும்பா இழைச்சிட்டான்னு. டேய் நல்லவனே. என்னம்மா? அப்பாவும் அண்ணனும் வயலுக்கு போனாங்க. தம்பி வந்துட்டானே, அவங்களுக்கு ஒரு போனை போட்டு சொல்லுயா. சரிம்மா, சொல்றேன். குட்டி, அண்ணி, எப்பப்பா வந்த ஊர்ல இருந்து? இப்பதான் நீ வந்த. அண்ணி, சரசுங்க. அவ அங்க கொல்லப்புறத்துல இருந்தா. சரி, அப்ப நான் போய் அப்பாவையும் அண்ணனையும் பார்த்துட்டு வரேன். அண்ணே, நானும் வரேன். நம்ம வயல் பக்கம்லாம் வந்து எம்பிட்டு நாளாகுது. குட்டி, நீ இப்பதானே வந்த. குளிச்சுட்டு சாப்பிட்டு கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடு. அப்புறம் போய் பார்த்துக்கலாம். ஆமாப்பா, இப்பதான் வந்த அசதியில அங்கேயும் இங்கேயும் அலைய வேணாம். அதெல்லாம் நல்லா சாப்பிட்டு படுத்து உறங்கிட்டு சாயந்தரமா போய் பார்த்துக்கலாம். சரி, அப்ப நான் போயிட்டு வரேன். ஏய் சித்தப்பே. ஹே வாலு, வா வா, உன்னதான் தேடிட்டு இருந்தேன். என்ன சித்தப்பு, நேத்து ஈவினிங் தான் அப்பா ஃபோன் பண்ணி சொன்னாரு, அதுக்குள்ள வந்து நிக்கிற? ஆமா, நானும் என்னடா சாக்கு கிடைக்கும், எப்படா ஊருக்கு வரலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுவும் நம்ம வீட்டுல ஃபங்க்ஷன் சொன்னா வராம இருப்பனா, அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன். ஹே போடு, இனி ஜாலி தான் சித்தப்பு. ஜாலியா ஃபன் பண்ணலாம். ஆமா, அதுக்கு தானே அங்கிருந்து இங்க வந்திருக்கேன். ஏட்டி டபரு. என்ன கேவி? டேபரடி, ஏன் புள்ளையா அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு தெரிஞ்சு இப்பதான் வந்திருக்கான். அவனை அங்க கூட்டிட்டு போய் இங்க கூட்டிட்டு போய் இன்னைக்கு ஒரு நாளைக்காச்சும் தொந்தரவு பண்ணாம இரு. அவன் நல்லா சாப்பிட்டு படுத்து உறங்கட்டும் கொஞ்ச நேரம். ஆமா சத்யா, இந்த வெய்ய நேரத்துல வெளியே எங்கேயும் அதிகமா சுத்தாதீங்க சொல்லிட்டேன். சரி சித்தப்பு, உங்க அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுது. நம்ம நாளையில இருந்து அப்ப ஆரம்பிப்போம். சரி சரி. சரி குட்டி, நீ போய் குளிச்சுட்டு வா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரி அண்ணி. எப்படியோ எக்ஸாம் இருக்குன்னு சொன்னதும் அம்மா எந்த கேள்வியும் கேட்காம விட்டுட்டாங்க. நம்மளை இவ்வளோ நம்புறாங்க, ஆனால் நம்ம பொய் சொல்லி ஏமாத்திட்டு வெளியே போகிறோம். என்னடி வெளியே உலாத்திட்டு இருக்க? இன்னைக்கு எங்க கிளம்பிட்ட? கடவுளே, இவங்க கண்ணில் தான் மாட்டக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் இவங்க கண்ணில் மட்டும் எப்படி தான் மாட்டுறேன்னு தெரியல. என்னடி அப்படி சில மாதிரி நின்றுட்டு இருக்க? கேட்கறது காதுல விழலையா? இல்லத்த, காலேஜ் தான் போயிட்டு இருக்கேன்.
ம். ஏண்டி இப்போ அடிக்கிற வெயிலில் காலேஜ் போய் நீ என்ன பண்ண போற? அதெல்லாம் ஒன்றும் போவேணா, உள்ள போ. இல்லத்த, இன்னைக்கு எக்ஸாம் இருக்கு, போய் தான் ஆகணும். ஏண்டி ஒரு வாட்டி சொன்ன கேட்க மாட்டேன், எதிர்த்து எதிர்த்து பேசிட்டு இருக்க? இல்லத்த, முக்கியமான எக்ஸாம் அதான். என்னம்மா வழக்கம் போல அந்த புள்ளைய திட்டிட்டு இருக்கியா? வந்துட்டியா? ஏண்டா நான் இனி எனக்காகவா பேசிட்டு இருக்கேன்? வெயில் இப்படி கொளுத்தி எடுக்குது, அதனால தான் காலேஜ் போவேனாங்கிறேன். ஆமா, அதுவும் உண்மைதான். ரேணு, இன்னைக்கு காலேஜ் போயே ஆகணுமா என்ன? என்னடி முடிச்சுக்கிட்டே நிக்கிற, பதில் சொல்லாம? உன் மாமன் கேட்கறான்ல, வாயை திறந்து தான் சொல்ல. என் அப்பா அம்மா கூட இப்படி கேள்வி கேட்கறதில்ல, இவங்க என்னன்னு என்ன படுத்தி எடுக்கிறாங்க. இல்ல, போய் தான் ஆகணும், முக்கியமான எக்ஸாம் இருக்கு இன்னைக்கு, அதான். அப்படியா? சரி, அப்ப நான் வேணா கொண்டு வந்து விடவா? ஐயோ இல்ல, வேண்டாம் வேண்டாம், நானே போய்ப்பேன். இல்ல, இப்படி வெயில் அடிக்கும்போது எப்படி தனியா போவ? ஐயோ, இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே நின்னா அவ்வளோதான் போல இருக்கு. ஏதாவது சொல்லி எஸ்கேப் ஆகணும். இல்லை, அதெல்லாம் நான் போய்ப்பேன். ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, நான் அவங்க கூட சேர்ந்து போய்க்கிறேன். இதுக்கு இவ இப்படி ஓடுறா? ஒன்றும் சரியில்லையே. என்ன ரேணு, உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனா? வீட்டில் என்ன சொல்லிட்டு வந்தீங்க? ஐயோ, அதை ஏன் கார்த்திக் கேட்குறீங்க? வீட்டில் எக்ஸாம் போகிறேன்னு சொன்னதை எங்கள் அம்மா கூட விட்டுட்டாங்க. ஆனால் எங்கள் அத்தை இருக்காங்களே, அவங்கள சமாளிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக போச்சு. ரேணு, உங்க அத்தை இன்னும் இங்கே தான் இருக்காங்களா? ஊருக்கு போகலையா? இல்லை, இங்கே தான் இருக்காங்க. எப்போ ஊருக்கு போவாங்க? அவங்க எங்கே கார்த்திக் போகணுன்ற முடிவில் இருக்காங்க. அவங்க கல்யாணத்தை முடிச்சு என்னையும் கையோட கூட்டிட்டு போகணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதை நினச்சாதான் பயமாக இருக்கு. கல்யாணம் முடிக்கணுமா? பயப்படாதீங்க ரேணு, அதான் நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். ஆனால் எப்படி கார்த்திக்? அதெல்லாம் அப்படிதான் ரேணு, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் விடுங்க. சரி. ரேணு. சொல்லுங்க கார்த்திக். ரேணு, உங்களுக்கு அப்பா அம்மா ரிலேஷன்ஸ்னு ஊரில் எல்லாருமே இருக்காங்க. ஆனால் எனக்கு அப்படி இல்லைல்ல. நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி எனக்கு இருக்கிறது என் தாத்தா மட்டும்தான். எனக்குன்னு பெருசாக சொந்தம்னு சொல்லிக்க யாரும் இல்லை. என்னடா இதை தான் அவன் அன்னைக்கே சொல்லிட்டானே, திரும்ப ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான்னு யோசிக்கிறீங்களா? ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னா, நாளைக்கு நம்ம லவ் மேட்டர் உங்கள் வீட்டில் தெரிஞ்சு ஏதாவது பிரச்சனை ஆகிடுச்சுன்னா, உங்கள் வீட்டில் கண்டிப்பாக உங்கள் அப்பாவோ உங்கள் அத்தையோ மிரட்டி உங்களை பிரெயின் வாஷ் பண்ண பார்ப்பாங்க. அப்போவும் நீங்கள் நான் தான் வேணும்னு ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் என்னால் அடுத்து என்ன பண்ண முடியுமோ அதை பண்ண முடியும். என்ன கார்த்திக், என்ன சந்தேகப்படுறீங்களா? விட்டுட்டு போயிடுவேனே. ஐயோ ரேணு, நான் அப்படி சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, என்னோட சைடு எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா என்னோட சைடு என்னோட தாத்தா மட்டும்தான். அவரு நான் சொன்னாலும் புரிஞ்சுப்பாரு. ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லைல்ல. எல்லாரும் மாற்றி மாற்றி உங்களை பிரெயின் வாஷ் பண்ண பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதுதான் நான் சொல்ல வந்தேன். கார்த்திக், நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. கண்டிப்பாக எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன். இது போதும் ரேணு, நான் இதை தான் எதிர்பார்க்குறேன். உங்ககிட்டேருந்து வேற பணமோ நகையோ எதையுமே நான் எதிர்பார்க்கல. நீங்கள் எப்பவும் என் கூட இருந்தால் மட்டும் போதும். ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே எது மேலேயும் பெருசாக ஆசைப்பட்டதெல்லாம் இல்லை. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் உங்களை தான் பிடிச்சது. அப்படி பிடிச்ச பொண்ணு கண்டிப்பாக எனக்கு கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். கார்த்திக், நீங்கள் ஃபீல் பண்ணவே வேண்டாம். கண்டிப்பாக எப்போவும் உங்களுக்காக நான் இருப்பேன். ரேணு, உங்ககிட்ட இது வரைக்கும் நான் ஒன்று சொன்னதே இல்லை. என்ன கார்த்திக் அது? ஐ லவ் யூ ரேணு.
லவ் யூ ஸோ மச் ரேணு. ஐயோ போங்க கார்த்திக். ஐயோ நான் போறேன் போங்க. ஹே ரேணு, ரேணு நில்லுங்க. ஓய் என்ன? எங்க கொஞ்சம் இந்த பக்கம் திரும்புங்க. நீங்க வெக்கப்படுறத பார்க்கணுமே. ஐயோ போங்க கார்த்திக். முடியாது, நீங்க திரும்புங்க. மாட்டேன். அப்ப நானும் போக மாட்டேன். லவ் யூ ஸோ மச் ரேணு. உங்களை என்ன? போங்க. தேவதை கதை கேட்ட போதெல்லாம் நிஜம் என்று நினைக்கவில்லை. நீரில் உன்னையே பார்த்த பின்புதான் நம்பி விட்டேன், மறுக்கவில்லை. அதிகாலை விடிவதெல்லாம் உன்னை பார்க்கும் மயக்கத்தில்தான், அந்தி மாலை மறைவதெல்லாம் உன்னை பார்த்த கிறக்கத்தில்தான். ரேணு, குழந்தை அழுவுற சவுண்ட் மாதிரி கேட்கல. ஆமா கார்த்திக், எனக்கு கேட்டுச்சு. கார்த்திக் அந்த பக்கம் தான் கேக்குது, வாங்க போயிட்டு பாப்போம். ம் சரி ரேணு. ஐயோ கார்த்திக் குழந்தை. ஐயோ கார்த்திக் பாவம் அழுவுறா. யார் குழந்தைன்னு தெரியலையே. யாரோ குழந்தைய கூட்டிட்டு வந்து மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அச்சோ பாவம் கார்த்திக், இப்ப என்ன பண்றது? செல்லக்குட்டி, யார் கூட வந்தீங்க? அம்மா எங்க? மிஸ் பண்ணிட்டீங்களா அம்மாவை? ஐயோ கார்த்திக், நீங்க கேக்குறது அந்த குழந்தைக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அவ அம்மாவை மிஸ் பண்ணிட்டு தான் அடறா போல இருக்கு. அச்சோ செல்லம், அழாதடா, அம்மா வந்துருவாங்க சரியா? அழாத என்ன. கார்த்திக் இப்ப என்ன பண்றது கார்த்திக்? இவங்க அம்மாவெல்லாம் இங்க தேடி கண்டுபிடிக்க முடியாது ரேணு. ஏன்னா பாத்தீங்கல்ல இங்க எவ்வளோ பேர் வராங்க போறாங்கன்னு. பேசாம இந்த குழந்தைய போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிட வேண்டியதுதான், அவங்க பார்த்துப்பாங்க. அச்சோ இவ என்ன இப்படி அழறா? செல்லம் அழாதடா, அம்மா கிட்ட போயிடலாம் இப்போ சரியா? அழாத என்ன. செல்லம் அழாதீங்க, அங்கிள் உங்களுக்கு சாக்கி வாங்கி தரேன், அழாதீங்க என்ன. ஐயோ கார்த்திக் பாத்தீங்களா, நீங்க சாக்லேட் வாங்கி தரேன்னு சொன்னதை அழுகையை நிறுத்திட்டா. சமத்து. அட ஆமா. சரி ரேணு, நீங்க பாப்பாவை வச்சுக்கிட்டு கொஞ்சம் அப்படி நில்லுங்க. நான் சாக்லேட் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்புறம் நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம். ம் சரி கார்த்திக். டைம் 12க்கு மேலே ஆச்சு, இது வரைக்குமே ரெஸ்பான்ஸ் இல்லை. பேசாமல் நேர்லே கிளம்பி போயிடுவோமா? ஆனால் அங்கே அத்தை மாமா விஜய்னு எல்லாரும் இருப்பாங்களே, என்ன பண்ணுறது இப்போ? யார் இருந்தால் என்ன? நமக்கு வேண்டியது அவளுக்கு நம்மளை பிடிச்சிருக்கா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்.
பிடிச்சிருக்கா இல்லையான்னு சாய்ஸ்லாம் இல்லை, பிடிச்சு தான் ஆகணும். சாரி மதி, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு எனக்கு முக்கியம் இல்லை, எனக்கு நீ வேணும். ஆனால் நீ எனக்கு இப்படி எந்த பதிலும் சொல்லாமல் இருக்கிறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கு. நீ எனக்கு மட்டுமே வேணும், பிகாஸ் யூ ஆர் மைன். எனக்கு இப்போ என்ன பண்றதுனே தெரியல. என்ன சொல்ற நீ? உன் மாமா பையன் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டாரா? அதுதானே அப்பொழுது சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு என்ன பண்றதுனே தெரியல நிலா. இதுல என்ன இருக்கு? பிடிச்சதானே பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியும், பிடிக்கலன்னு சொல்லிடு. ஓப்பனா உன் மனசுல என்ன இருக்கோ அதை சொல்லிடு, அப்புறம் என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம். இல்லை நிலா, எனக்கு ஏதாவது ஃபேமிலிக்குள்ள ப்ராப்ளம் வந்துருமோன்னு பயமா இருக்கு. அப்போ மாமா பையனுக்கு ஓகே சொல்ல போறியா நீ? ஹே நோ, அப்படிலாம் இல்லை. ம், என் மனசில் அவரை பற்றி நான் அப்படியெல்லாம் நினச்சி கூட பார்த்ததில்ல. ஆனால் இந்த ப்ராப்ளம்க்கு எனக்கு ஒரு சொல்யூஷன் வேணும். இப்போது வீட்டில் இருக்கிறதுக்கே பயமாக இருக்குது. ஏன்னா நான் எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா வீட்டுக்கு தான் கண்டிப்பாக கிளம்பி வருவார். அப்போது கொஞ்ச நாளுக்கு வீட்டில் இருக்காத. என்ன சொல்கிற நீ? ஆமாம், நீ கொஞ்ச நாள் வீட்டில் இருக்காத. நீ கொஞ்ச நாள் அவருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருந்தாவே போதும். அவராக தானா புரிஞ்சுப்பாரு இவளுக்கு நம்மளை பிடிக்கலன்னு. வீட்டில் இருக்கக்கூடாதுன்னா எங்கே போகிறது? அதுக்கு தான் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? புதுசாக ஒரு பிளானும் இல்லை. நம்ம ஏற்கனவே காலேஜில் பேசியிருந்தோம்ல, செமஸ்டர் எக்ஸாம் முடிச்சுட்டு ரேணு ஊரில் கொஞ்ச நாள் போயிட்டு தங்கிட்டு வரலான்னு. ஆமாம், ஆனால் செமஸ்டர் எக்ஸாம் தான் இன்னும் முடியலையே. அதுக்கு என்ன, ஏதாவது குரூப் ஸ்டடி பண்ணுறோம் அப்படி இப்படின்னு ஏதாவது வீட்டில் சொல்லிட்டு போயிட வேண்டியதான். அவள் ஊரில் போய் தங்கின மாதிரியும் இருக்கும், ஒன்றா சேர்ந்து படித்த மாதிரியும் இருக்கும். நீயும் உன் மாமா கிட்டேருந்து தப்பிச்சிடலாம். எப்படி என்னோட பிளான்? பிளான் எல்லாம் இன்னமும் நல்லா தான் இருக்குது. ஆனால் இது ஒர்க் அவுட் ஆகுமா? அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். நான் ரேணுக்கிட்ட கால் பண்ணி இப்போவே சொல்லிடுறேன். நீ உனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோ, வீட்டில் சொல்லிடு. நான் உன் வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறேன், நம்ம போகலாம். ஆனால் உன்னெல்லாம் இழுக்காத, போய் வச்சுட்டே கிளம்புற வேலையை பாரு. எனக்கு இந்த சம்மரில் இந்த சிட்டியில் இருந்திருந்து கருவாடா போனது தான் மிச்சம். கொஞ்ச நாள் ஜாலியாக போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். நீ கிளம்பு. சரி, அப்போ நான் போயிட்டு வீட்டில் சொல்லிட்டு கிளம்புறேன். ஐயோ கீர்த்தி, எங்க போனா இவ? இங்க தானே இருந்தா. கீர்த்தி, ஐயோ என் பொண்ணு எங்க போனான்னு தெரியலையே. கீர்த்தி, கீர்த்தி. என்னம்மா, ஏன் அழுதுட்டு நிக்கிற? சார், நானும் என் குழந்தையும் இங்க பீச்சுக்கு வந்தோம். ஒரு கால் பேசிட்டு வர்றதுக்குள்ள எங்க போனான்னு தெரியல. ஐயோ, என்னம்மா நீ இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருக்க? குழந்தைய கூட்டிட்டு வந்தா பத்திரமா பாத்துக்க வேணாமா? இப்படி தொலைச்சிட்டு அழுதுட்டு நிக்கிறியே? இல்லங்க, பக்கத்துலயே தான் நின்னு பேசிட்டு இருந்தேன். திரும்பி பார்த்தா காணும் குழந்தைய. ஐயோ, என்னம்மா நீ இப்படி சொல்ற? இந்த ஏரியாவே கொஞ்சம் மோசமான ஏரியாவாச்சே. புரியல, என்ன சார் சொல்றீங்க? ஆமாம்மா, இந்த ஏரியால குழந்தைய கடத்துறவங்க அதிக பேர் சுத்திட்டு இருக்காங்க. பார்த்து கவனமா இருக்கிறது இல்லையா? ஐயோ கீர்த்தி, எங்கடா இருக்க? அம்மா கிட்ட வந்துடுடா. அழாதம்மா, இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடு, அவங்க தேடி கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க. சரிங்க சார். பாவம் இந்த பொண்ணு, குழந்தைய தொலைச்சிட்டு எவ்வளவு கஷ்டப்படுது. வீட்டுல புருஷன் கிட்ட என்ன சொல்லுன்னு தெரியல. அச்சோ கார்த்திக், பாருங்களேன், இவ்வளவு சாக்லேட் வாங்கி கொடுத்தது அழாம சமத்தா ஒட்டிக்கிட்ட நம்ம கூடவே. செல்லம் சிரிக்கிறியா? கார்த்திக் சிரிக்கிற
அழகா இருக்கல்ல ரேணு. பாவம், அவங்க அம்மா அப்பா இவ்வளவு தொலைச்சிட்டு எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியல. ஆமா கார்த்திக், நல்ல வேலை நம்ம கொஞ்சம் முன்னாடி போனோம், இல்லைன்னா தண்ணிக்குள்ள இறங்கி இருந்திருப்பா. என்னடா சொல்ற? அச்சோ தங்கம், என்ன சொல்றன்னு புரியல, ஆனா அழகா பேசுறடா நீ. கார்த்திக், எனக்கு இவ்வளவு விட்டுட்டு போக மனசே வரல. செல்லக்குட்டிடா நீ. ரெண்டு குழந்தையும் அழகா பேசிக்குது. பட்டுக்குட்டி. செல்லம். ரேணு, கிஸ் குழந்தைக்கு மட்டும்தானா? ஐயோ போங்க கார்த்திக். அச்சோ கார்த்திக், நீங்க ரொமான்ஸ் பண்றது அவளுக்கே பொறுக்கல. ஆமா ரேணு, சரியான வாலி இவ. எப்படி கரெக்டான நேரத்துல டிஸ்டர்ப் பண்ற பாருங்க. கீர்த்தி அக்கா. ரேணு. அக்காவா? கூட பிறந்தவங்க யாரும் இல்லைன்னு சொன்னா.